இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பேசாம இருந்தாலும் உன் இதயத்தோட சத்தம் எனக்கு கேக்குது அப்படின்னு இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. நம்ம பைபிள்ல சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல தேவன் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தர்றாரு. கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அதாவது நாம வாய திறந்து வார்த்தையா சொல்ல முடியாத கஷ்டங்களை கூட தேவன் கேட்டுட்டு இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, சில ராத்திரிகள்ல வீட்ல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நாம மட்டும் தனியா உட்கார்ந்து அழுதுருப்போம். நம்ம மனசுல இருக்கிற அந்த வலிய என்ன ஏதுன்னு யாருகிட்டயும் சொல்ல முடியாம தலையணையில முகத்தை வச்சுக்கிட்டு சத்தமே இல்லாம அமைதியா கண்ணீர் விட்டுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலையேன்னு ஒரு தனிமை நம்மளை ரொம்ப அழுத்தும். இன்னைக்கு நீங்களும் அந்த மாதிரி யார்கிட்டயும் உங்க கஷ்டத்தை சொல்ல முடியாம அமைதியா இருக்கீங்களா? ஆனா உங்க இதயத்தோட சத்தத்தை நான் கேட்டுட்டேன்னு தேவன் இன்னைக்கும் உங்ககிட்ட அன்பா சொல்றாரு. மனுஷங்களுக்கு உங்க கண்ணீர் தெரியாம இருக்கலாம், ஆனா நீங்க வாயால சொல்ல முடியாத அந்த ஜெபங்களையும் இருட்டுல நீங்க வடிக்கிற அந்த கண்ணீரையும் தேவன் ஒருபோதும் மறக்கவே மாட்டாரு. அதனால மனசு உடைஞ்சு போகாதீங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க, தேவனை மட்டும் உறுதியா பிடிச்சுக்கோங்க. அவரு சரியான நேரத்துல உங்களுக்கு நிச்சயமா பதில் கொடுப்பாரு. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். மனதில் பாரத்தோடும் அமைதியாக அழுகிறவர்களுக்கு உமது ஆறுதலையும் சமாதானத்தையும் தாருங்கள். அவர்களுடைய ஜெபங்களுக்கு உமது சித்தத்தின்படி பதில் கிடைக்கச் செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கானது என்று நீங்கள் நினைத்தால் ஆமேன் என்று காமெண்டில் சொல்லுங்கள். இந்த வசனத்தை யாராவது கேட்க வேண்டும் என்று உங்கள் மனதில் தோன்றினால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஒரு ஷேர் கூட ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.